வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அதிக விளைச்சல் தரும் ரகங்களை பெற பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மைய இயக்குனர் முனைவர் ஆர் சந்திரபாபு அவர்கள் விளக்கமளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம், வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பத்ரகாளிபுரம் கிராம விவசாயி கே காளிதாஸ் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நெல் நாற்றாங்காலை தாக்கும் பூச்சி வகைகளும் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்த ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட கறவை மாடு வளர்ப்பு விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு ஏற்ற உற்ற தொழிலாகும். நல்ல வருமானம் ஈட்டி தரும் தொழிலாக கறவை மாடுகள் வளர்க்கும் முறைகள் குறித்தும் மாடுகளுக்கு தேவையான சத்தான உணவு தானியங்கள் மற்றும் தீவனங்கள் குறித்தும் தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தின் உறுதுணையோடு கறவை மாடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பத்ரகாளிபுரம் கிராம விவசாயி கே காளிதாஸ் அவர்கள் கூற கேட்டபோது, எங்களுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் விவசாய குடும்பம் தான். எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 1 ஏக்கர் வந்து மாடுகளுக்காக 1 ஏக்கரில் கோஃபோர் ரகம், அதே மாதிரி தீவனப்பயிர் மக்காச்சோள தீவனப்பயிர் புதுசாக வந்திருக்கு, அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன் நான். ஆரம்பத்தில் நான் மாடு வளர்க்கும்போது ஒரு 3 மாடு தான் பிடிச்சேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடு ஷெட்டெல்லாம் எதுவுமே போடல, சும்மா தரையில் தான் ஒரு மரத்துக்கு அடியில் போட்டு தான் வளர்த்தேன். இதோட ஒரு வருஷம் முடிஞ்சு மேலே ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 1.5 வருஷம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் அடுத்து 4 மாடு 5 மாடு, இப்போ என்கிட்ட 8 மாடு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் பார்த்திங்கன்னா தீவனம் எனக்கு சோளம் போடுறோம், மாட்டுக்கு தேவையான சோளங்கள் இருக்குது. சோளம் அதை வந்து நாங்கள் அரைச்சி அதை மாவை பயன்படுத்தி மாட்டுக்கு போகிறோம். செட்டு அமைத்தல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணேன் மாட்டுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாதம் இதில் வர வருமானத்தை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அளப்புலாக்கள் கட்டி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இப்போ இது போகிற என்னை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா இதனுடைய வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் பண்ணேன். அதே மாதிரி செட்டு அமைத்தல் பார்த்திங்கன்னா காத்தோட்ட வசதி இருக்கணும். ஏன்னா அவர் சார் கேட்டு தான் நம்ம பண்ணோம். ஏன்னா ஆப்போசிட்டில் 2 சைடுமே, ஏன்னா ஃபேஸு டு ஃபேஸு மூஞ்சிக்கு மூஞ்சி எதிரில் கட்டக்கூடாது. இந்த சைடு போட்டு அதே மாதிரி அவங்க சொல்ல போய் தான் நான் அந்தளவுக்கு கட்டினேன், மாற்றி போட்டேன். ஃபஸ்ட்டு கூட மாற்றி நான் செட்டு சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். அவங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் மேலே இந்த ஹீட்டை தகரம் கூட போட சொன்னாங்க. நான் தரம் போடல, சிமெண்ட் சீட்டு தான் போட்டேன். ஏன்னா இது வந்து ஹீட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு இதாகாது. அதை கூட சொன்னாங்க சாரு. சரி மேலே வந்து பிளாக் பெயிண்ட் அடிங்க, அடியில் வந்து ஒயிட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. அது கூட நான் பண்ணணும்.
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இதுக்கு முக்கியம் நான் அந்தளவுக்கு இருக்கேன்னா சார் தான் மெயின் காரணம். அதான் பயிற்சி மையம் போய் தான் அதெல்லாம் அந்த வழிமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடிஞ்சது. மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 லிட்டருக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகும். ஏன்னா இப்போ விலைவாசி கூட்டிட்டா இது நல்லா இருக்குது. இப்போ நல்ல ஒரு இது நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாடு 15 லிட்டர் வருதுன்னா மாதம் 450 லிட்டர் ஆச்சு. உங்களுக்கு 450 லிட்டரில் நமக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா ஒரு மாட்டு கண்டிப்பாக செலவு, அவசியம் செலவு. ஏன்னா புண்ணாக்கு மாவு எல்லாம் போக மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா ஒரு மாட்டுக்கு கண்டிப்பாக நிற்கிது. என்னை பொறுத்தளவுக்கு 5 ரூபான்றது கொஞ்சம் அது கம்மி தான், அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த கம்மியான 10 லிட்டருக்கு கீழே உள்ள மாடுகளில் வந்து வளர்த்திங்கன்னா அது நமக்கு யூஸ் இருக்காது. ஏன்னா என்னது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டரு, இந்த டைம் பார்த்தா 15 லிட்டருக்கு மேலே தான் எல்லாமே. இந்த ரகம்லாம் பார்த்திங்கன்னா 20 லிட்டர் எடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நான் இப்போ தேனியில் இருக்க மாடு வளர்ப்பு பயிற்சி மையம் இருக்குது, உழவர் பயிற்சி மையம். அங்கே போய் அங்கே நான் போய் பயிற்சி மையத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஆலோசனை நிறையா கொடுத்தாங்க. மொத்தம் எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்திருக்கு எனக்கு. மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டில் குறைஞ்சது ஒரு 6 ரூபா லாபம்னு வச்சுக்கோங்களேன். 6 ரூபா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், எல்லா செலவும் போக. அந்தளவுக்கு நல்ல எனக்கு அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது மெயினாக பார்த்திங்கன்னா அந்த எனக்கு தேனியில் இருக்க உழவர் பயிற்சி மையம்தான் மெயின் தான். பக்கத்தில் அகத்திக்கீரை, புல் வசதி, தண்ணி வசதி, எந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு எனக்கு நான் ஒரு ஆள் தான். காலையில் ஒரு 2 மணி நேரம் வேலை, மதியம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா கறவை எடுக்கிறதுக்கு ஒரு 7 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு வந்து முடித்த உடனே கரெக்டாக பால் எடுத்து முடிச்சோடனே தண்ணி வச்சுருவேன். தண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அகத்திக்கீரை ஒரு கட்டு, கொஞ்சம் கோபுரகம் புல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வைக்கோல் அது கொஞ்சம் போட்டுரும். மதியம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு, ஏன்னா அது மாடு தின்னு அசைப்படணும், கண்டினியூவாக போட்டுக்கிட்டே அந்த சாணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும். அதே மாதிரி தூங்க விட்டுறணும். காலையில் ஒரு 2 மணி நேரம், மதியம் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் தான் எனக்கு வேலையே. மற்ற டைம் வந்து மாடு ஏன்னா தின்னு அதை அசை போட்டு ஜீரணமாகணும். மாடு வளர்க்கணும், பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு. அது முக்கியமானது. எனக்கு ரொம்ப ஆர்வம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இன்றைக்கி 20 மாடு கூட எனக்கு தனியாக வளர்க்க முடியும். ஏன்னா எனக்கு பக்கம்தான் எல்லாமே வந்து என்னுடைய தோட்டத்திலே நான் போட்டிருக்கேன். செட்டு நீங்கள் போகிறது அதில் வந்து கொள்முதல் அதிகமாக பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. நான் ஒரே நாள் நான் பண்ணலை, 1 வருஷம் ஆச்சு நான் பண்ணி முடிக்கிறதுக்கு. 1 வருஷம். ஒரு மாதத்துக்கு கூடி போனால் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1,71,000 நான் இது வரைக்கும் செட்டுக்கு நான் செலவு பண்ணிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 10 ரூபா நான் ஒதுக்கிறீங்க. 1.5 வருஷம் முடிஞ்சது. எனக்கு இதில் நல்லா இருக்குது. எல்லா செலவும் போக பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை வச்சு தான் நான் வந்து ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு சீட்டே கட்ட முடிஞ்சது. மேலும் விவரம் பெற விவசாயி கே காளிதாஸ் அவர்களை 09159976189 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நெல் நாற்றங்காலை தாக்கும் பூச்சி வகைகளும் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்த ஆலோசனைகள். நாற்றாங்காலை தாக்கும் பூச்சிகள் இலைப்பேன், பச்சை தத்து பூச்சி, நெல் கூண்டு புழு, தண்டு துளைப்பான், வெட்டுப்புழு இவற்றின் தாக்குதல் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இலைப்பேன் இளம் இலைகளை சுரண்டி சாற்றை உறிஞ்சுகிறது. தாக்கப்பட்ட இளம் நாற்றாங்காலில் மஞ்சள் அல்லது வெள்ளை நிற வரிகள் காணப்படும். தாக்கப்பட்ட இலைகளின் நுனி சுருண்டு இறுதியில் வாடிவிடும். பொருளாதார சேத நிலை அளவு: உள்ளங்கையை நீரால் நனைத்து பின் நாற்றாங்காலில் 12 இடங்களில் பயிர் செடிகளின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறு 12 முறை செய்யும் போது செடி பேனின் தொகை 60 எண்ணிக்கையை கடந்து விட்டால் அல்லது 10% நாற்றாங்காலில் முதல் மற்றும் 2ஆம் இலைகளின் பாதி பரப்பு சுருண்டு காணப்படும். கட்டுப்படுத்தும் முறை: நாற்றாங்காலில் பாஸ்மோமிடான் 40 SL 50 மில்லிலிட்டர் தெளிக்க வேண்டும். பச்சை தத்துப்பூச்சி இலைகள் நுனி முதல் அடிப்பகுதி வரை முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். இப்பூச்சிகள் துங்க்ரோ, நெல் மஞ்சள் குட்டை போன்ற வைரஸ் நோய்களை பரப்புகின்றன. பயிரின் வீரியம் குறைந்து வளர்ச்சி குன்றி குட்டையாக காணப்படும்.
பச்சை தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறை. 25 முறை வலை வீச்சில் 60 பூச்சிகள் தென்பட்டால் அதிகமாக உள்ளது எனவும், ஒரு குத்துக்கு 5 பூச்சிகள் தழை பருவத்திலோ அல்லது பூத்தல் பருவத்திலோ தென்பட்டாலோ, ஒரு குத்துக்கு 10 பூச்சிகள் தென்பட்டாலோ அல்லது துங்க்ரோ உட்பரவல் இடங்களில் தென்பட்டாலோ ஒரு குத்துக்கு 2 பூச்சிகள் மற்றும் துங்க்ரோ இருப்பை கண்காணிக்க வேண்டும். பாஸ்மோமிடான் 40 SL 50 ml, பாசலோன் 35 EC 125 ml தெளிக்க வேண்டும். நாற்றாங்காலில் 2.5 சென்டிமீட்டர் உயரம் அளவிற்கு தண்ணீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நாற்றாங்காலில் 20 சென்டிற்கு கார்போபியூரான் 3G 3.5 கிலோகிராம், போரேட் 10G 1 கிலோகிராம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை அறிவுறுத்தலின்படி தூவ வேண்டும். நெல் கூண்டு புழு தாக்குதலின் அறிகுறிகள். இலையின் பச்சையத்தை சுரண்டி உண்ணுவதால் இலைகள் வெள்ளை நிற காகிதம் போல் தோன்றும். இலையின் நுனிப்பகுதியை அறுத்தால் தூர்களை சுற்றி குழாய் வடிவ கூண்டுகள் காணப்படும். கட்டுப்படுத்தும் முறை. 1 ஏக்கருக்கு 6 லிட்டர் என்ற அளவில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி கூண்டு புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தூர்களில் இருக்கும் புழுக்களை கீழே விழச் செய்ய இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால் கூடுகள் நீரில் விழும். பின் வயலில் உள்ள நீரை வடியச் செய்யலாம். அல்லது வயலின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு நாற்றின் மீது படும்படி கயிறை கொண்டு இழுத்தால் முட்டைகளும் கீழே விழுந்துவிடும். மீதைல் பாரத்தியான் 0.05% அல்லது குயினால் பாஸ் 0.05% தெளித்து கட்டுப்படுத்தலாம். தண்டு துளைப்பான் தாக்குதலின் அறிகுறிகள். இலையின் நுனியில் பழுப்பு நிற முட்டை கூட்டம் காணப்படும். தழை பருவத்தில் புழுக்கள் தண்டுகளில் நுழைந்து வளரும் தண்டுகளை உட்கொள்வதால் அதன் நடுப்பகுதி காய்ந்து விடுகிறது. இதுவே குருத்து காய்தல் எனப்படுகிறது. நன்கு வளர்ச்சியடைந்த பயிரில் ஒரு முழு தானிய கதிரும் காய்ந்துவிடும். கட்டுப்படுத்தும் முறை. பொருளாதார சேதநிலை அளவு 25% குருத்து காய்தல் அல்லது 1 மீட்டருக்கு 2 முட்டை குவியல். முட்டை ஒட்டுணிகளான ட்ரைகோடெர்மா ஜப்பானிக்கம் ஹெக்டருக்கு 5 மில்லிலிட்டர் வீதம் 2 முறை நாற்றாங்காலில் தெளிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை சாறு தெளிப்பதன் மூலம் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். வெட்டுப்புழு தாக்குதலின் அறிகுறிகள். புழுக்கள் நாற்றுகளை அதிக அளவில் வெட்டிவிடும். அதிக தாக்குதலின் போது மாடு புல் மேய்ந்த நிலம் போல் காட்சியளிக்கும். புழுக்கள் இரவு நேரங்களில் கூட்டமாக அருகே உள்ள வயலுக்கு சென்று தீவிரமாக தாக்கும். கட்டுப்படுத்தும் முறைகள். நாற்றாங்காலில் இருந்து நீரை வடித்துவிட்டு குளோர்பைரிபாஸ் 20 BC 80 மில்லியை 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து 8 சென்ட் அளவுள்ள நாற்றாங்காலில் தெளிக்கலாம். எதிர்வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் விரிவாக்க இயக்ககத்தின் இயக்குநர்கள் தங்கள் துறை வேளாண்மையாளர்களுக்கும் பண்ணையாளர்களுக்கும் ஆற்றும் சேவைகளை விவரிக்கின்றனர். வேளாண்மையாளர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும்,
அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 110 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்றிற்கு 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றிற்கு 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றிற்கு 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 77.7% காற்றின் வேகம் மணிக்கு 4.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 59.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.8% சூரிய கதிர்வீச்சு 267.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.5 ஹெப்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.8ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. விவசாயிகள் முன்னேற வேண்டுமானால் அதிக விளைச்சல், அதிக வருமானம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பாடுபட்டால்தான் பயன் பெற முடியும். இவற்றை நிறைவேற்றும் நோக்கோடு நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை தாங்கி வறட்சியால் வாடாமல் நல்ல விளைச்சலை தரும் புதிய ரகங்களை உருவாக்கும் பணியில் எவ்வாறெல்லாம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் ஈடுபட்டுள்ளது என்பதனை குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மைய இயக்குனர் முனைவர் ஆர் சந்திரபாபு அவர்கள் தரும் விளக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களின் மூலம் அதிக விளைச்சல் தரும் ரகங்களை, பயிரங்களை உருவாக்கி அவற்றை விவசாயிகளாக உங்களுக்கு தந்து அதை பயிரிட்டு நீங்கள் அதிக விளைச்சலும் அதிக வருமானம் செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பல தொழில்நுட்பங்களை பல மையங்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் பொருட்டு புதிய தொழில்நுட்பங்கள் வருவதற்கு ஏற்ப பல்கலைக்கழகம் புதிய துறைகளையும் மையங்களையும் ஏற்படுத்தி அதன் மூலம் மாணாக்கர்களுக்கு பாடத்தை கற்பிப்பதும் புதிய ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு அதன் மூலம் புதிய ரகங்களை உருவாக்குவதும் இதை தலையாய பணியாக கொண்டுள்ளது. அதுபோல் 1990ஆம் ஆண்டு தாவர உயிர் தொழில்நுட்பவியல் மையம் ஏற்படுத்தப்பட்டு இந்த மையத்தின் மூலம் புதிய பட்டப்படிப்புகளும் முதுநிலை மற்றும் முனைவர் படிப்புகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த உயிர் தொழில்நுட்பவியல் மூலம் மரபு பொறியியல் மற்றும் மூலக்கூறு குறியீட்டு தேர்வு மூலம்
நோய் மற்றும் பூச்சி இவற்றை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களையும், வறட்சி, வெள்ளம் இது போன்ற மற்ற காரணிகளை எதிர்கொண்டு தாங்கி வளரக்கூடிய பயிர்களையும் உருவாக்கி விவசாயிகளுக்கு அளிக்க இந்த மையத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மையத்தில் 1988-89 ஆண்டு முதலாக உயிரி தொழில்நுட்பவியலில் 2 ஆண்டுகள் முதுநிலை பட்ட மேற்படிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த படிப்பு மத்திய அரசாங்கத்தின் நடத்தப்படுகின்ற தேர்வின் மூலம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பாடப்பிரிவில் சேர்க்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் முதுநிலை பட்டப்படிப்பு இந்தியா முழுவதும் மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒரு பாடத்திட்டமாகும். இது மத்திய அரசாங்கத்தில் உள்ள உயிரி தொழில்நுட்பவியல் துறையில் ஒரு தலைச்சிறந்த மையம் என்று பரிசும் ஒரு மதிப்பீடும் செய்யப்பட்டது. இந்த பாடத்திட்டத்தில் இந்தியாவில் முழுவதும் இருந்து மாணவர்களும் வந்து சேர்ந்து படித்து வருகின்றனர். இந்த முதுநிலை படித்த மாணவர்கள் பிறகு மேற்படிப்புக்காக, அதாவது முனைவர் பட்டப்படிப்புக்காகவும் மற்ற வேலைகளிலும் பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். இதற்கு பிறகு 1990 ஆண்டு உயிரி தொழில்நுட்ப வழியில் ஆராய்ச்சி முனைவர் பட்ட படிப்பு ஆரம்பிக்கப்பட்டு இந்த இரு முதுநிலை பட்டப்படிப்பும் முனைவர் பட்டப்படிப்பும் ஏறக்குறைய கடந்த 25 ஆண்டுகளாக நாங்கள் இந்த துறையில் நாட்டிற்கும் சொல்லப்போனால் சர்வதேச அளவிற்கு வேண்டிய இளமையான ஆராய்ச்சியாளர்களையும் ஆசிரியர்களையும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இந்த உயிரி தொழில்நுட்பவியலிலும் உயிரி தகவலியல் பாடங்களிலும் 4 ஆண்டு இளநிலை பட்ட தொழில்நுட்ப பாடங்களை ஆரம்பித்து வழங்கி வருகிறோம். அதாவது பிடெக் பயோடெக்னாலஜி மற்றும் பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதில் அதிக மதிப்பெண் பெற்று +2 முடித்து வருகின்ற மாணவர்கள் ஆர்வத்தோடு வந்து சேர்ந்து பயின்று வருகிறார்கள். இந்த மையம் இந்த உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் உயிரி தகவலியல் துறையில் ஆராய்ச்சிக்கும் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் பணிக்கும் வேண்டிய மாணவர்களை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். இங்கு இந்த மையத்தில் பணிபுரியும் விஞ்ஞானிகள் பல்வேறு சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனங்களில் திறம்பட தேர்ச்சி பெற்று வந்தவர்கள். உலகம் முழுவதும் உள்ள தலைச்சிறந்த ஆராய்ச்சி கூடங்களில் பல்வேறு தேர்வுகளையும் ஸ்கில்ஸ் திறமைகளையும் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஏறக்குறைய 25 ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் 40க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி திட்டங்களை பல்வேறு நிதி நிறுவனங்களிலிருந்து பெற்று பல்வேறு வகையான பயிர் வகைகளை உருவாக்குவதில் ஆராய்ச்சியில் முனைப்போடு ஈடுபட்டு வருகிறார்கள். முதன்முறையாக கூற வேண்டுமென்றால் நமது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நெல் ஒரு பிரதானமான பயிராகும். இந்த நெல்லில் அதிக விளைச்சலை உருவாக்குவது மிகவும் இன்றியமையாது. இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாக்குவதோடு அல்லாமல் பருவநிலை மாற்றத்தினால் வறட்சி மற்றும் வெள்ளம், அதே போல் அதிக உஷ்ணநிலை, இந்த 3ம் நெல் பயிரை தாக்கி வருகிறது. இவற்றை தாங்கி வளரக்கூடிய அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகங்களை உருவாக்க நாங்கள் இந்த உயிரி தொழில்நுட்பவியல் மூலக்கூறு குறியீடு மூலமும் மரபு பொறியியல் மூலமும் ரகங்களை உருவாக்கி வருகின்றோம். பாரம்பரிய இனப்பெருக்கத்தின் மூலம் சில திறன்களை பயிர் ரகங்களில் ஏற்படுத்துவது மிகவும் கடினமானதாகும். பயிர்களில் வறட்சியை தாங்கி வளர பல்வேறு காரணிகள், அதாவது தாவரங்கள் கொண்டுள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டாம், ஆழமான வேர்கள். இது ஆழமான வேர்கள் நிலத்தின் அடியில் உள்ள ஆழத்தில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி தாவரத்துக்கு தருவதனால் வறட்சியான காலங்களில் கூட பயிரகங்கள் வளர்ந்து நல்ல மகசூலை பெற இயலும். குறிப்பாக நமது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மானாவாரி நெற்பயிரகங்கள் பயிர் செய்யப்படுகின்றன. இந்த மானாவாரி நெற்பயிர் செய்யப்படும் தென் மாவட்டங்களில்
நெல்லில் பல பூர்வீக ரகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 110, நொறுங்கன், மட்டைக்கார், சொர்ணவாரி, இப்படி இது பல பெயர் கொண்ட பூர்வீக ரகங்கள் இருக்கின்றன. இந்த பூர்வீக ரகங்கள் வறட்சி தாங்கி வளரக்கூடிய திறனை கொண்டவை. அவற்றில் உள்ள நாங்கள் இவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பூர்வீக ரகங்கள் முழுவதும் மிகவும் பருமனான மற்றும் ஆழமான வேர்களை கொண்டுள்ளன. இந்த திறனை நாம் அதிக மகசூல் தரக்கூடிய நல்ல நெல்மணி ரகங்களை கொண்ட பயிரங்களுக்கு மாற்றுவித்தோமானால் இந்த அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிரங்களும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஆழமான வேர்களை கொண்ட வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை நம்மால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் சந்திரபாபு அவர்களை 09489056706 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம். இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகிவிடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசுங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800-150-1551. 17/6/2015 புதன்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பாரம்பரிய மீன்பிடி முறைகள் மற்றும் சாதனங்கள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் உடையார்கோவில் கிராம விவசாயி ஆர் ரவிச்சந்திரன் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் ரோக் மீன் வளர்க்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தாவர மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மைய இயக்குனர் முனைவர் ஆர் சந்திரபாபு அவர்கள் விவரிக்கின்றார். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு. அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.